தப்பா இருந்தா சொல்லுங்க. எபிசோடு 19. இந்திரா காங்கிரஸ் பாஜக இரண்டையும் சம தொலைவில் வைத்து அரசியல் களமாட வேண்டும் என்பது பெருந்தலைவர் காமராஜ் தொண்டர்களின் கருத்தாகவும், அதற்காக காமராஜ் தொண்டர்களை ஓரணியில் கொண்டுவர பல நல்ல உள்ளங்கள் பெருமுயற்சி செய்து வருவதும் பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் 1989க்கு பிறகு வேல்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் என்பதே இல்லாமல் போனது. இப்போது வெறும் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் தான். மதச்சார்பற்ற அணி என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் இந்திரா காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. கொள்கை ரீதியான அரசியல் என்பது அறவே அற்றுப்போன நிலையில் வாக்கு வங்கிக்காக இந்த அணி சிறுபான்மையினரை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பதும், இந்துக்களை வெச்சு செய்வதையும் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அரசு புறம்போக்கு நிலத்தில் இந்து வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டிருந்தால் கோர்ட்டு உத்தரவு என்று சொல்லி அவைகளை தரைமட்டமாக்கும் இந்த அரசு, மசூதி, சர்ச்சு, ஜபகூடங்களுக்கும் கோர்ட்டு உத்தரவு பொருந்தாதது போல் நடந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை. ஆனால் சந்தனக்கூடு விழாவில் அதே மலையில் அமைந்துள்ள தலவிருட்சத்தில் ஜெண்டா, அதாவது கொடியேற்ற இஸ்லாமியர்களுக்கு அனுமதி. இது பாரபட்சம் இல்லையா? இது மதச்சார்பற்ற தன்மையா? கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக வாழலாம், முஸ்லிம் முஸ்லீமாக வாழலாம். ஆனால் இந்து மட்டும் மதச்சார்பற்றவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதா இந்த அரசு? சிறுபான்மையினருக்கு மட்டுமல்லாமல் இந்துக்கள் வாழ்வியலிலும் அக்கறையுள்ள கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதால் இந்துவாக இருக்கும் நான் அந்த அணியை ஆதரிக்க முனைவதில் தவறேதும் உண்டா சொல்லுங்கள். பெருந்தலைவர் 1971 பொது தேர்தலில் பாஜகவின் முன்னோடியான ஜனசங்கத்துடன் தான் கூட்டணி கண்டார். அதை ஸ்தாபன காங்கிரஸ் பின்பற்றி ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பதில் தவறேதும் இருக்கிறதா சொல்லுங்கள்.